ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2025ல எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தரேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்னமா சொன்னாரு? நானா டாக்குமெண்ட் எழுதி சைனா போட்டு கொடுத்தேன், நான் ராஜ்யசபா எம்பி சீட்டு தரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான எவிடன்ஸை இப்போ ரொம்பவே வெட்ட வெளிச்சமா வெளிக்காட்டி இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதுல ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கு. தேமுதிகவுக்கு இத்தனை நாடாளுமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி நாங்க தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல டேட் மட்டும் மென்ஷன் பண்ணல. இதை குறித்து பிரேமலதா அவர்கள் இபிஎஸ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா டேட் மட்டும் நீங்க வருஷத்தை மட்டும் மென்ஷன் பண்ணவில்லையே, அதுக்கு ஒரு உருட்டு இருக்கிறார். என்ன உருட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலம் வரைக்கும் இதுவரைக்கும் அதிமுக அப்படிப்பட்ட சரித்திரமே இல்லமா, இயர்லாம் போட மாட்டோம், வாக்குறுதி தான், என் வாக்க நம்பு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, ஒரு உருட்டு இருக்கிறாரு. இதையும் பிரேமலதா அவர்கள் நம்பி என்ன பண்ணிருக்காங்க, களத்துல அவருடன் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா விஜயகாந்துக்கு வச்சாரு ஒரு பெரிய துரோகம். இதனால ரொம்ப சைலண்டாவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியில இருந்து திமுக கூட்டணிக்கு வந்தாங்க. அப்போ பிரேமலதாவை எந்த அளவுக்கு விமர்சிக்கணுமோ அந்த அளவுக்கு விமர்சிச்சாங்க அதிமுக. ரொம்ப சைலண்டாவே இருந்தாங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு, அவரை அசிங்கப்படுத்த வேண்டாம், அவரை கேவலப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இவங்க பேசின பேச்சுக்கள்லாம் தேமுதிக ரொம்ப சைலண்டாவே இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் இப்போ அவரு எந்த அளவுக்கு எனக்கு துரோகம் செய்தார், எந்த அளவுக்கு பொய்களை பேசுறார், எந்த அளவுக்கு ஏமாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத வெட்ட வெளிச்சமா இந்தாங்க எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படியும் ஏமாற்றுவாரா, இப்படியும் பொய் சொல்வாரா அப்படின்னு பலரும் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.